ஃபின் அலன் அஜின்கியா ரஹானே விக்கெட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு 3 இல்லை 4 ஓவர் எடுத்துட்டு நம்ம மேட்ச் நீங்கள் நம்ம பக்கங்க. ஏன்னா ஃபின் அலன் மட்டும் நம்ம ஒரு 10 ஓவர் ஆட விட்டால் மேட்சை முடிச்சவர். நம்ம பார்த்தோம் T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் என்ன பண்ணார் அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்கா கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 4 மேட்சை மாட்டல. அவர் 6 ஓவர் ஆனாவே அவங்க ஒரு 80 ரன் 90 ரன் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபின் அலன் பயங்கர த்ரெட்டுங்க KKRல. அவரோட விக்கெட்டை 2 இல்லை 3 ஓவரில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜின்கியா ரஹானே விக்கெட்டையும் ஒரு 4 ஓவரில் எடுக்கணும். பிகாஸ் அவர் நல்ல ஸ்டார்ட் வந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் விக்கெட்டை தூக்கணும்னா அகில் ஹுசைனுக்கு ஆடி ஆகணுங்க. பிகாஸ் இவங்க 2 பேருமே பேஸ் பவுலிங்கை பிரிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஸ்பின்னிங் எங்கெஸ்ட்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஃபின் அலனுக்கு அவ்வளோ பெரிய வீக்னஸ் இல்லாட்டியும் நம்ம பார்த்தோம் T20 வேர்ல்டு கப் அக்செப்டில் ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னன்னா அகில் ஹுசைனை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அகில் ஹுசைன் 2 ஓவர் பவர் பிளேயில் போட்டே ஆகணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அகில் ஹுசைன் போட்டால் நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே அவ்வளோ ஆக்செப்ட் பண்ண முடியாது ஸ்பின்னிங் எங்கெஸ்ட்டாக. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் நான் பார்ப்பேன். ஸோ அகில் ஹுசைன் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஆடுறதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் நம்மளோட பவர் பிளே பவுலிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா தாங்க இருந்துச்சு. அதை அப்படியே கொண்டு போகலாம். நம்ம டீமில் எந்த சேஞ்சும் வேண்டாம். என்ன டீம் லாஸ்ட் மேட்ச் ஆனோம்னா அதே டீம் இன்றைக்கி இறக்குனாவே நல்ல சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பவர் பிளே பவுலிங் நல்லா இருந்துச்சு. மிடில் ஓவரில் இடிச்சிட்டாங்க. குர்ஜப்னீத் ஓவர் செம்மையாக போட்டு கொடுத்தாங்க. நல்லா அந்த ஷார்ட் பிச் பால் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணாங்க 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அதான் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயங்க. பிகாஸ் 2 பேரும் ஹைட் இருக்குது. அவங்க 2 பேருமே அதை நல்ல அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி செம்மையாக போட்டு கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இந்த மேட்சும் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் லாஸ்ட் இயர் நமக்கு அவர் தான் அதே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த இயரில் 4 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்தார். அந்த விக்கெட் லாஸ்ட் மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கெட் அவருக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. நூர் அகமது மட்டும் நமக்கு நல்லா பவுலிங் போட்டால் நம்ம பவுலிங் இங்கிருந்து இவ்வளோ இம்ப்ரூவ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நூர் அகமது நல்லா பவுலிங் போடுவார் தான் நான் எதிர்பார்க்குறேன். அவர் நல்லா போட்டாவே போதுங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம பவுலிங் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிரும். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் நம்மளோட டெத் ஓவர் பவுலிங் தான். அன்சில் கம்போஸ் நல்லா யோசிச்சு போடுறாருங்க. அவர் RCB கூட நல்லா தான் போட்டார். டிம் டேவிடுக்கு சரியான பால் அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணார். பட் அது நோ பாலாக போயிடுச்சு. நம்ம டீமில் என்ன பிரச்சனையே வந்தீங்கன்னா நோ பால் நிறைய போடுறாங்க. அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு நோ பால் போடுறத அது ஒரு டிசிப்ளினுங்க. கபில் தேவ் சொல்லியிருப்பார் நோ பால் போடுறது ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கபில் தேவ். ஸோ கண்டிப்பாக இவங்க நோ பாலாக அவாய்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் டிம் டேவிட் கூட அது மட்டும் அவர் கரெக்ட் பாலாக போட்டுருந்தாருன்னா அவங்க ஒரு 40 ரன் 30 ரன் கம்மியாக அடிச்சிருப்பாங்க. நம்ம 210 ரன் அடித்தோம். 230 ரன் 220 ரன் டார்கெட்னா அந்த மேட்ச் நம்ம சேஸ் பண்ணி 2 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு நோ பால்னால ஒரு மேட்ச் ஒரு ரிசல்ட்டே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம ஆளு நோ பால் போடுறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். பட் அதெல்லாம் சொன்னாலும் கூட அன்சல் கம்போஜ் நல்லா யாக்கரை எக்ஸிக்யூட் பண்ணுறாருங்க. அண்ட் குர்ஜப்னீத் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லாஸ்ட் மேட்ச்சில் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் 4-6 அடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 யாக்கர் போட்டு ஓவர் அப்படி நிறுத்துவார். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் அந்த ப்ரெஷரில் 4-6 அடிச்சு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாலை போட்டு விட்டுருவாங்க. பட் ஆனால் அவர் அப்படி பண்ணல. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஸோ சென்னையோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ஓஹோ பவுலிங் அப்படிலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம 230 ரன் 240 ரன் அடித்தோம்னா இந்த பவுலிங் வச்சு கண்டிப்பாக டஃப் கொடுத்து மேட்சை ஜெயிக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ அதான் நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் மேட்ச் போட்ட மாதிரியே பிளான்ஸை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணவே போதுங்க. பயங்கரமாக KKR ஜெயிக்கிறாங்களோ அது வேறு விஷயம். பட் நம்ம பிளானை நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபீல்டிங்கில் 100% கொடுக்கணும். நம்ம டீமில் என்னங்க பண்ணுறது? கலில் அகமது மாதிரி ஒரு ஃபீல்டரை மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஸ்டில் அவர் வழி இல்லைங்க. அவரோட பவர் பிளே பவுலிங்க்கு அவர் ஆடிதான் ஆகணும். அவரோட ஃபீல்டிங் தாண்டி எல்லாத்தோட ஃபீல்டிங்குமே செம்மையாக தாங்க இருந்துச்சு. அண்ட் நம்மளோட பேட்டிங் பற்றி பேசினீங்கன்னா கண்டிப்பாக பவர் பிளேயில் நம்ம 60 ரன் அடித்தோம். அதுக்கு ஒரு 20 ரன் சேர்த்து அடிக்கணும். ருத்ராஜ் கைக்கோட 18 பால் ஆடி 15 ரன் அடித்தார். ருத்து நீ ஒரு ஆரஞ்சு கேப் வின்னர்ப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. பிகாஸ் ருத்ராஜ் கைக்கோடன்னா அவர் ஆட ஆரம்பிச்சார்னா கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குங்க அவருக்கு என்னன்னா ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தேவை. அவருக்கு என்னன்னா ஒரு இன்னிங்ஸ் ஒரு 40 ரன் 50 ரன் அடிச்சுட்டாருன்னா அதை அப்படியே பிக்கப் பண்ணி ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ நம்ம பெருசாக ருத்ராஜ் கைக்வாடை பற்றி நம்ம கவலை பண்ணணும்னு கிடையாதுங்க. எனக்கு என்ன சென்னை ப்ராப்பரானாவே 70 ரன் 75 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குங்க. ஏன்னா 2 பேருமே சஞ்சு அண்ட் ருத் 2 பேருமே சரியான கிளாஸியான பிளேயர்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப அடிக்கணும்னு ட்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா சாம்சன் போன மேட்ச் 3 6 அடிச்சார்னு நினைக்கிறேன். அவ்வளோ 4 6 நினைக்கிறேன். அவ்வளோ 4 அடிச்சார். அதே போதுங்க. நீங்கள் 6 அடிக்கணும்னே கிடையாது. இவங்க 2 பேர்த்துக்கு அவ்வளோ கேப் ஃபைன் பண்ணி 4 அடிக்கிறப்போ நீங்கள் தேவையில்லாமல் அடிக்க பார்த்து அவுட் ஆகணும்னே கிடையாது. ஸோ பவர் பிளேயில் மட்டும் நம்ம ஒரு 10 ரன் 15 ரன் சேர்த்து அடிச்சோன்னாவே போதுங்க. நம்ம பேட்டிங் ஈஸியாகவே நம்ம ஒரு பாஸ் ஸ்கோரையும் தாண்டி ஒரு 20 ரன் சேர்த்து அடிக்கிற எபிலிட்டி நம்ம டீமுக்கு இருக்குது. அண்ட் அதை தாண்டி பெருசாக நம்ம டீம் சொல்கிறேன் இல்லைங்க. அதே காம்பினேஷன் அப்படியே தான் ஆட போகிறாங்க. அண்ட் MS தோனி இன்றைக்கி ஆட மாட்டாருன்னு தோணுது. இவங்க MS தோனி ஆட வைப்பாங்கன்னு எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க தோனி ஆடுவாங்களா இல்லைன்னு. பிகாஸ் டீம் வேறு செட் ஆயிடுச்சு. ஸோ தோனி ஃபிட்டாக இருந்தாலுமே அவர் யாருக்கு பதிலாக வருவார்னு அவரே யோசிப்பார்.
ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்னு. பட் அதெல்லாம் விடுங்க, இன்றைக்கும் மேட்ச் நம்ம ஜெயிப்போமா? ஏன்னா டெல்லி கூட ஜெயிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து சொத்தப்போனோம்னா சீசனே லைக் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. பட் ஏன்னா டெல்லி கூட ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு ஈஸியான மேட்ச் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது இதுதாங்க. கேகேஆரோட ஈஸியான மேட்ச் நமக்கு கிடையாது இந்த சீசனில். ஏன்னா கேகேஆரோட எதுவுமே கிடையாதுங்க. பவுலிங் வருண் சக்கரவர்த்தி அண்ணா ஒரு திட்டு நம்ம வருண் சக்கரவர்த்தி நல்லா போடுறதில்ல, 2 மாதமாகவே நல்லா பெருசாக போடுறதில்ல. அண்ட் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அவர் நல்லா போட்ட லாஸ்ட் மேட்ச் வச்சுட்டு பெரிய த்ரெட்டில் கிடையாது. கேட்குற பவுலிங்லேயும் பெரிய த்ரெட்டு கிடையாது, பேட்டிங்லேயும் பெருசாக ஃபின்னாலும் தாண்டி நம்ம பயப்படுற மாதிரி யாருமே கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி சிஎஸ்கே வின்னுக்கு தான் போகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.